இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு I shall not fear. I shall not fear. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இருளில் இருக்கும்போது பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் ரட்சிப்பின் வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பயந்து இருக்கும்போது அவன் ரட்சிப்பற்றவனாக இருக்கிறான். அவன் ரட்சிப்பு அடையும் போது அவனுக்குள்ளாய் இயேசு வார்த்தை அவருடைய பிரசனம் வருவதனாலே அவன் இரு சூழ்ந்த நேரத்திலும் பயப்படுவதில்லை. அந்த ரட்சிப்பு அவனுக்கு ஒரு ஆடையாக உடுத்தப்படுவதனாலே அவனுடைய ஜீவன் காக்கப்படுகிறது. மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டாலும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுடைய சூழ்நிலையை விடுதலை ஆக்குகிறது மட்டுமல்ல, அவனுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ரட்சிப்பு இருக்கும்போது அது வெளிச்சத்தை கொடுக்கிறது, அது இருளை நீக்குகிறது, அது பயத்தை போக்குகிறது, அது ஜீவனையும் பலனையும் கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்டு ஜீவன், சுகம், பலன், விடுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.